இந்த திருவிழாவிற்கு வந்த 8 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை கூட்டத்தில் காணாமல் போய்விட்டாள். அந்த குழந்தை இப்பொழுது விழா கமிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாள். அவளது பெயர், உன் பேர் என்னம்மா? ஹேமா. ஐயா, நான் என் குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். இவங்க அப்பா அம்மா யாருன்னு விசாரிச்சு ஒப்படைச்சிடுறீங்களா? சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாப்பா, நீ பயப்படாத, அழுவாத, சரியா? அழக்கூடாது. அப்பா, பாட்டி, என்னோட டோக்கன் நம்பர் வந்தா நான் தான் நம்ப விடுவேன். ஆமாண்டா, அதுல என்ன சந்தேகம்? உன் நம்பர் 66 தானே? உன்னோட அதிர்ஷ்டம் என்னன்னு பாப்போம். இந்த அசுரவதம் நிகழ்ச்சியில் இப்போது சூரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற போகிறது. இதில் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு தற்போது நடந்து முடிந்த குழுக்களில் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் டோக்கன் நம்பர் 66. ஐயா, என் பேத்தியோட டோக்கன் நம்பர் தான் 66. அவதான் நம்ப விட போறா. பாத்தீங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லதுங்கய்யா. எங்க ஊருக்கு நல்லது செய்ய வந்த நீங்க அசுரவாதத்துக்கு அம்பு விடுறது இல்ல, எங்களுக்கும் சந்தோஷம். என்னேமா, உனக்கு சந்தோஷம் தானே? நீ நினைச்ச மாதிரியே நீ தானே அம்பு விட போற. ரொம்ப சந்தோஷம் அத்தை. பாட்டி, இந்த சூர சம்ஹாரம்னா என்ன பாட்டி? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மக்களுக்கு கெட்டது செஞ்ச ஒரு அரக்கனை அம்பு விட்டு அழிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறது தான் சூரசம்ஹாரம். அசுரவதம்னு கூட சொல்லுவாங்க. தீபாவளிக்கு நரகாசுவரன் ஒரு கதை சொல்வீங்களே, அதே மாதிரியா பாட்டி? அதேதான்டா. ஏமா, இங்க வா. இந்த வில் எடுத்து இத பிடிச்சு இந்த அம்பு எடுத்து இங்க வச்சு அப்புறம் அப்படி இழுத்து குறி பார்த்து விடணும். ஓகே, விடலாமா? சரி. One, two, three. இங்க பாருங்கப்பா, இவ மறுபடியும் வம்பு பண்ண வந்துட்டா. ஏமா, ஏன் தடுக்குற? ஏன்னா அம்ப விட வேண்டியது நான். என்னோட டோக்கன் நம்பர் தான் 66. ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணாங்களே, நீங்க யாருமே கேட்கல. நல்லா கேட்டோம்மா. நீ கேட்டியா? நானும் நல்லா கேட்டேன். கேட்டுட்டு தான் அம்ப விட வந்திருக்கேன். அதுக்குள்ள என்னை ஏமாத்தி இவ அம்ப விடலான்னு பாக்குறா. நான் விட மாட்டேன். ஏய், அம்ப கொடுடி. நான் கொடுக்க மாட்டேன். கொடு. நான் தான் விடணும். விடு. இது நான் தான் விடுவேன். சண்டை போடாதீங்க. பாப்பா, நீ பாட்டுக்கு வந்து உன் நம்பர் 66ன்னு சொல்ற. எங்க உன் டோக்கனை காட்டு. இங்க பாருங்க. பாப்பா, இது 66 இல்லம்மா, 99. சார், உங்க டோக்கனை காட்டுங்க. பாப்பா, இதுதான் 66.
பாக்குறீங்களா? பாப்பா, நீ சின்ன குழந்தைன்னு யார் சொன்னது? நீ 4 பெரிய மனுஷங்களுக்கு சமம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் டோக்கன் தான் 66. நான் தான் அம்பு விடுவேன். பாப்பா, நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. இத பாரு, இதுதான் 66. உன் கையில இருக்கிறது 99. இப்ப இது 99. என்கிட்ட இருக்கிறது 66. இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு 1 2லாம் நல்லா தெரியும். நான் ஸ்கூல்லயே நல்லா படிக்கிற பொண்ணு. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. இவ பெரிய வாயாடியா இருப்ப போல இருக்கே. நான் ஒண்ணும் வாயாடிலாம் இல்ல. தப்புனா தப்புன்னு சொல்லுவேன், சரினா சரின்னு சொல்லுவேன். ஆ, ஏய், நீ குடுடி, குடுன்னு சொல்றல. குடு. சரி 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 சரி. நான் ஒண்ணு சொல்றேன். பேசாம நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அம்பை விடுறீங்களா? இவ கூட வா. முடியாதுப்பா. நானும் தான் இவ கூட சேர்ந்து விட மாட்டேன். எனக்கு மட்டும் கோச்சுக்க தெரியாதா? இத பாருங்கம்மா. பிரச்சனை பண்ணாம அடிச்சுக்காம நீங்க 2 பேருமே சேர்ந்து அம்ப விடுங்க. அதுவும் நேரம் வேற ஆயிட்டே இருக்குல்லம்மா. சரி சரி, ஓகே. ஆ, எங்க அம்மாக்கு மருந்து மாத்திரை தருவீங்களா? அதான் அப்பவே சொன்னேனே பாப்பா. உங்க அம்மாவை கூட்டிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் கண்டிப்பா கொடுக்கறேன். நான் உங்க விசிட்டிங் கார்டை தொலைச்சிட்டேன். அவ்வளவுதானே. இப்போ என்கிட்ட விசிட்டிங் கார்டு இல்ல. நான் போகும்போது உனக்கு வேற ஒரு விசிட்டிங் கார்டு தரேன். ஓகேவா? இப்போ அம்பு விடலாமா? லட்சுமி. சௌந்தர்ய லட்சுமி. என்ன என்ன அது பாட்டி. ஏன் நீங்க எனக்குள்ளலாம் பேசுறீங்க? வாங்க போலாம். வாங்க போலாம். அது வாங்க. ஏம்மா, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வாங்க. ஏங்க வாங்க. என்ன ஹேமா, திருவிழா உனக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்துச்சுப்பா. இந்த மொத்த ஃபெஸ்டிவல்லையும் எது தெரியுமா பிடிச்சிருந்துச்சு? எது? கடைசியா அந்த வெள்ளாம்பு விட்டதுதான். செம்மையா இருந்ததுல? அதுவும் நீங்க 2 பேரும் சேர்ந்து செம்மையா அம்பு விட்டீங்க. அவ கூட சேர்ந்து விட்டது மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. ஓகே பேபி, அவளும் உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தை தானே. ஆமாப்பா, அவளும் பாவம்டா. குட் கேர்ள். அவ எப்படி
எப்படி இன்னும் உயிரோட இருக்கானே புரியலையே. நான் கொடுத்த ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் அவ உடம்புல இறங்கியிருந்தாலும் இந்த 8 வருஷத்துல அது வேலை செஞ்சு நேரம் அவன் செத்துருக்கணுமே. ஆனா எப்படி அவ இன்னும் உயிரோட இருக்கா? இட்ஸ் டேஞ்சரஸ். இவங்க எல்லாரையும் விட்டு கண்ணமா ஒதுங்கி இருந்தாலும் சௌந்தர்யா ஆண்டி இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாங்க போயிட்டு வந்த ஊர்ல தான் அவ இருக்கான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே குடும்பமா கிளம்பி போயிடுவாங்க. நோ, விடக்கூடாது. கூடி சீக்கிரமே அந்த கண்ணமாவை போட்டுதல்ல நாம ஏதாவது செஞ்சாகணும். ஒழுங்கு கல்யாணம் இருந்தா இந்த 8 வருஷத்துல 1-2 பிள்ளைங்களை பெற்று இதே கார்ல பாரதியோட குடும்ப குட்டியா போயிருக்கலாம். அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அதுக்காக நான் விட போறதில்ல. என்னைக்கோ ஒரு நாள் பாரதியை என் புருஷனாக்காம நான் விட போறதில்ல. அதுக்கு கண்ணம்மா உயிரோட இருந்தா நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லாரையும் பொறுத்தவரை கண்ணம்மா எங்க இருக்கானே தெரியல. எங்கேயோ போயிட்டா. அப்படியே நினைச்சுக்கிட்டு அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவோம். ஹலோ மேடம். என்ன கனவுல இருக்கீங்க போல? அது வந்து திருவிழாவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான். போலாம் பாரதி, நீ வண்டி எடு. போலாமா? ஆ. எங்க? உன் வீடு வந்துருச்சு பாரு. ஓ சரி, நான் வரேன். யா, ஓகே. ஓகே பாரதி, பாய் பாய். See you, good night. Bye. பாய் ஹேமா. பா, பாட்டி சீக்கிரம் வர சொன்னாங்கல்ல, மறந்துட்டீங்களா? சரி சரி, bye. See you tomorrow. ம், ஓகே. என்னையும் பாரதியும் பிரிச்சு வைக்கிறதுல இவதான் முக்கியமான ஆளு. முன் சீட்ல பாரதிக்கு பக்கத்துல உட்கார்ந்து வந்திருக்க வேண்டியது நான். ஆனா யாரோ ஒரு அப்பா பேர் தெரியாத பொண்ணு இவ அந்த இடத்தை புடிச்சிட்டு என்னையே பின் சீட்டுக்கு போக வச்சுட்டால. என்ன மேடம், ரொம்ப யோசனையா இருக்கீங்க? அந்த பொண்ணு பாவம் இல்லப்பா. எந்த பொண்ணு? அதான் திருவிழால பாத்துமே, என் கூட சேர்ந்து வில்லம்பெல்லாம் விட்டாளே. ஓ, அந்த பொண்ணா? ம், ஆமாமா, கொஞ்சம் பாவம் தான். சரி, என்ன திடீர்னு அந்த பொண்ணு மேல இறக்கப்பட ஆரம்பிச்சிட்ட? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து சொன்னாலப்பா. அவளுக்கு அவ அம்மா மேல அவ்வளோ பாசம் இருக்குன்னு தானேப்பா அர்த்தம். ம், ஆஃப் கோர்ஸ். அதுல என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா நானும் அவளை மாதிரியே அம்மா மேல பாசமா இருந்திருப்பேன்ல. ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன்பா அம்மாவே இல்ல? அவங்க என்னை விட்டு எங்கப்பா போனாங்க? இப்போ என் அம்மா எங்க இருக்காங்க? இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சிருச்சு. யாரோ வந்து இந்த குழந்தைய ஆசிரமத்தில் போட்டுட்டு போயிருக்காங்க. அங்கிருந்து எனக்கு தகவல் வந்து நான் போய் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேன். கோவில் திருவிழால என்ன மாதிரி குழந்தைங்களா அவங்க அம்மா கூட ஒண்ணா நடக்கும் போது எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் சொப்னா சொன்னா, அவ என்னமோ தூங்கும் போது அவளோட அம்மா அவளுக்கு கதை சொல்லுவாங்களாம். எனக்கு மட்டும் கதை சொல்றதுக்கு அம்மா இல்லையேப்பா. டார்ச்சர் பண்றா. நம்ம பின்னாடி தானே வந்தா. ஏன் இன்னும் அவன் வீட்டுக்கே வரல? வருவாங்க சித்தி. எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? வீட்டுக்கு வந்து ஹேமா ஒப்படைச்சிட்டு அவன் எங்கேயாவது போட்டோம். ஐயோ, கார்ல வரதுக்கு லேட் ஆகுதுன்னா
மனசு ரொம்ப பதறுது இல்லம்மா. அவன் இவ்வளோ லேட்டாக வரதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அந்த வெண்பாவை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணோம்ல, அவளும் பாரதி கிட்ட விடாம பேசிக்கிட்டே இருப்பா. லேட் ஆகிறதுக்கு இதாம்மா காரணமா இருக்கும். நீங்க வேணா வந்தவொன்னு கேட்டு பாருங்களேன். ஆமா அத்தை, அகில் சொல்றது உண்மைதான். வெண்பாதா வேணும்னே லேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பாரதி, என்னாச்சு? ஏன் உன் முகம் இவ்ளோ டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, ஐம் ஆல் ரைட். நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் உன் முகமே எல்லாத்தையும் சொல்லுது. என்ன விஷயம் சொல்லுடா. டேய், அம்மா தான் கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்றா? அம்மா எதுவும் இல்லைம்மா, திருவிழா போயிட்டு வந்த டயர்டு, அவ்வளோதான். திருவிழாவுக்கு எல்லாரும் தானே ஒண்ணா போயிட்டு வந்தோம். உனக்கு மட்டும் என்ன டயர்டு? ஒருவேளை வெண்பா வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்திருப்பான். அந்த டயர்டா கூட இருக்கலாம். பாரதி, உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் டல்லா இருக்க? பசிக்குதா? ம்ஹும். இல்ல பாட்டி. அப்புறம் என்னம்மா? அப்புறம் உங்க அப்பா டல்லா போறாரு, ஏன்? என்ன விஷயம்? வெண்பாவை வீட்ல கொண்டு போய் விடும்போது வெண்பா ஏதாவது சொன்னாலா ஏமா? இல்ல அத்தை, நான் அப்பா கிட்ட ஒன்னு கேட்டேன், அதான் அவர் ரொம்ப டல்லா இருக்காரு. நீ கேட்டியா? ம், என்ன கேட்ட? என்னோட அம்மா யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு தினமும் கதை சொல்லிருப்பாங்கல்லன்னு கேட்டேன். அதுக்கு அப்பா எதுவுமே சொல்லாம அமைதியா வந்துட்டாரு பாட்டி. நான் ஏதாவது தப்பா கேட்டேனா பாட்டி? அம்மாவையும் புள்ளையும் பிரிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் அம்மா யாருன்னு தெரிஞ்சும் என்னால பதில் சொல்ல முடியலையே. இந்த பாவத்தை நான் எங்க போய் தீர்ப்பேன்? சொல்லுங்க பாட்டி, நான் தப்பா கேட்டுட்டேனா? அதனாலதான் அப்பா என் மேல கோவமா போறாரா? நீ ரொம்ப சரியாதான் கேக்குற, ஆனா உனக்கு தான் யாரும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ அப்பா அம்மா யாருன்னு தெரியாத ஒரு குழந்தை, உன்னை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. தப்பா பாட்டி? அப்படிலாம் இல்லம்மா. உன் மேல வருத்தப்படுறதுக்கு அவனுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. திருவிழாவுல சூரசம்ஹாரத்துல வில்லம்பு விடும்போது நீ மட்டும் விடணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனா எதிர்பாராத விதமா இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து நீ அம்பு விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைச்சு ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அப்படியா பாட்டி? ஆனா அந்த பொண்ணு கூட சேர்ந்து அம்பு விட சொல்லி சொன்னதே அப்பா தானே? வாய் வார்த்தையா அவன் அப்படி சொல்லியிருப்பான். ஆனா அவன் உள்ளுக்குள்ள அவன் ஃபீல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பாவம் பாட்டி, ரொம்ப ஏழை. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்ட கூட அவங்க கிட்ட காசு இல்லையா. அப்பா கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டா. கவலைப்படாத ஹேமா, உங்க அப்பா நிச்சயமா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரி பாட்டி, நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன். சரிடா. ம்.
இந்த வீட்ல கண்ணம்மா இல்லைங்கிற குறைய போக்குறதுக்காக ஏமா வந்துட்டா. இவ நிறத்துல மட்டும் இல்ல, குணத்திலயும் அப்படியே கண்ணம்மா உரிச்சு வச்சிருக்கா. அவளும் அப்படிதான். தான் கஷ்டத்தை பார்க்காம மத்தவங்க கஷ்டப்பட்டா அவ வருத்தப்படுவாள். ஹேமா பேசுறத கேட்கும்போது கண்ணம்மாவோட வாரிசு இங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஹேமா வளர வளர கண்ணம்மா இந்த வீட்டை இல்லைங்கிற கவலையே இல்லாம பண்ணிடுவா.